அவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் டைட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரிவன்ஸ் டு மை எக்ஸ் பை மை ஹஸ்பண்ட். அண்ட் இந்த வீடியோ வந்து நியூ இயர் அன்றைக்கி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன்னு போட்டிருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. பிகாஸ் எக்ஸாம்ஸ் எனக்கு இருந்துச்சு. 9th லாஸ்ட் எக்ஸாம் இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. நாளைக்கு சண்டேன்றதுனால எனக்கு இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இந்த ஒன் ஷாட் நான் போடுறேன். அண்ட் சாரி ரொம்ப நாள் வந்து டிலே பண்ணதுக்கு. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு அவ்வளோ வராது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி நான் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போய். சார் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்கள் ஆஃபீஸில் நோ சொன்னது பத்தாதுன்னு சொல்லி இங்கேயும் நோ சொல்ல வந்திருக்கீங்களா? நான் உங்ககிட்ட லவ்வராக இருக்க மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னேன், ஹஸ்பண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. இங்கே பாருங்க ஜேகே, நான் உங்ககிட்ட வந்தது என்னோட ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக மட்டும்தான், தவிர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி குடும்பம் நடத்துறதுக்கு. புரியுதா உன் மரமண்டைக்கு? ஐயோ வயன், லவ்வர்ஸ் ஆகி ரிவெஞ்ச் எடுக்கிறத விட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி எடுத்தாதான் எஃபெக்டிவாக இருக்கும். டேய், உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா? நானும் ஒன்னும் 6 வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவர் உங்கள் கிட்ட வராரு. உங்களுக்கு அவருக்கும் கேப்பே இல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ரிவெஞ்ச் ஆகணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அது என்ன சுற்றி சுற்றி கல்யாணம்? ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா, கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ என்னை எப்படிலாம் பார்த்துப்ப? ஏன்டா உனக்கு ஒன்று பார்த்துக்க தெரியாதா? ஏய், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அவன் உன் எனிமி. அதை மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், புரியுதா? கதையே மாற்றாத. சரி சரி சரி, நீ சொல்லு, கண்டினியூ பண்ணு. நீ எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா செம்மையாக பார்த்துப்பேன். அதை பார்த்து அவன் பொறாமப்படும் போது அதுவே ஒரு ரிவெஞ்ச் தான். இது நம்ம லவ்வர்ஸாக இருக்கும் போதே பண்ணலாமே. சுற்றி சுற்றி எதுக்கு லவ்வர்ஸ்கே நீ வர? எதுக்கு சுற்றி சுற்றி மேரேஜ்க்கு வர? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்னது நீ சொல்கிற ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான். டீ உளராதடா. சரி, இந்த ஸ்டிப்பு டாக்லாம் விடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நம்ம 2 பேரும் உங்கள் அண்ணனை ரிவெஞ்ச் வாங்க போகிறது அவனுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? யாரே நீ? உன்னையெல்லாம் எப்படி உங்கள் அப்பா சிஇஓ ஆகுனா? இதுக்கிட்ட எங்கள் அப்பா பற்றி பேசுகிற? பின்ன என்ன கேனத்தனமாக பேசுகிற? எப்படி நான் ரிவெஞ்ச் வாங்க போகிறத அவன்கிட்ட சொல்லுவேன்? ஓ ஆமால, இவ்வளோலாம் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ போட்டு வச்சுருக்கான் பாரு. அவன் புத்தியை விளக்கமாத்தால அடிக்கணும். என்னது? ஒன்றும் இல்லை. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஏன் டைலாக்? நான் சொல்ல வேண்டியது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னம்மா வேறுபாடு? கிளிக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நான் ஜஸ்ட் உங்கள் அண்ணனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்காகடா தம்பி. பரவாயில்லக்கா. அக்காவா? டீ, உன்னோட வயசு நான் கம்மிடா. பரவாயில்ல, நீ மட்டும் என்ன தம்பி போட்டு கூப்பிடுவோம், நான் மட்டும் அக்கான்னு போட்டு கூப்பிடக்கூடாதா? ஐயோ, அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. எனக்கும் ஃப்ளோவில் தான் வந்துருச்சு. சரிப்பா சாமி, ஏதோ ஒன்று. என் ஆஃபீஸ் விட்டு வெளியே போ. சரிக்கா. அக்காவா? இப்போ நான் உன்னை தம்பி போட்டு கூப்பிடவே இல்லையடா. பரவாயில்லக்கா, நமக்கு கல்யாணம் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ணிக்கலாம். டீ, எல்லாம் அசிங்கமாக பார்ப்பாங்கடா நம்ம 2 பேரையும். ஏன் இந்த ஊர்லையாவது அக்கா தம்பியை கல்யாணம் பண்ணிப்பானா? நீ ஒன்றும் என் பிளட் சிஸ்டர் கிடையாது, ஜஸ்ட் இப்போதைக்கு, அவ்வளோதான், புரியுதா? உடனே சிஸ்டர் ரேஞ்சுக்கெலாம் போயிடாத, புரியுதா? சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிடுறாரு. உங்கள் வீட்லேயும் ஜேகே வீட்லேயும் உங்கள் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ் இருந்துச்சுன்னு 2 பேர் வீட்டுக்கும் தெரியும். பட் ஜேகேயோட அண்ணா தான் உங்கள் எக்ஸுன்றது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் வந்து நீங்கள் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் ஜேகே கல்யாணம் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க, ஜேகேயோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. பட் ஜேகே வரல, ஏன்னா அவங்க அண்ணா அப்ராட்லேருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு வரதுனால ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாவும் சரி, ஜேகேயோட அம்மா அப்பாவும் சரி, உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் அப்படியே போய் உட்காந்துட்டீங்க. பிகாஸ் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்து வி அப்படின்ற ஒரு பேர் மட்டும்தான் ஓடி. உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வேண்டா வெறுப்பாக வாங்கிட்டு ட்ரையல் ரூமுக்கு போகிறீங்க. அதே டைமில் ஜேகே, வி அப்புறம் வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. ஸோ ஜேகேயோட அம்மாவுக்கு செம்ம குஷி ஆகிடுது. உங்கள் அம்மாவும் நல்லா தான் பேசுகிறாங்க, விக்கும் நல்லா தான் பேசுகிறாரு. நம்ம ஜேகேயோட கண்ணு ஃபுல்லாக உங்களை மட்டும்தான் தேடுது. அண்ட் நம்ம விக்கு வந்து நீங்கள் தான் பொண்ணுன்றது தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணிக்க போனால் லவ் மேரேஜ்னு தெரியும், ஆனால் நீங்கள் தான் பொண்ணுன்றது அவனுக்கு தெரியாது. என்ன மாப்பிள்ள, உங்கள் கண்ணு யாரையும் தேடுது போல இருக்கே? என் கண்ணும் உங்கள் பொண்ணை தவிர வேறு யாரை தேட போகுது? சரி, அவள் ட்ரையல் ரூமில் இருக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ட்ரையல் ரூமில் இருக்கா? அதனால் என்ன? என் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும்தான் வெட்டிங் க்ளோஸில் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம் பார்க்கணும், புரியுதா? புரியுது. நம்ம ஜேகே ஒரு ஹாப்பினஸோட ஓடி வராரு. பிகாஸ் அவர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்க போகிறாருன்றதுனால நீங்கள் வேண்டா வெறுப்பாக தான் அந்த ட்ரெஸ் போட்டு அங்கே இருக்கிற ஒரு குஷன் மேலே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோவில் நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நடக்குது. அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றிலாம் காட்டுறீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டா, சொல்லு,
நாட்டுக்கட்டை மாதிரி இருக்க, செம்ம ஃபிகராக இருக்க. என்னது ஃபிகராக இருக்கேனா? டேய் ஆமாம், செம்மையாக இருக்க. இப்போ புரியுதுடி என் அண்ணன் ஏன் உன்னை விட்டுட்டு போனான்னு. ஏன் விட்டுட்டு போனான்? நின்று இவ்வளோ அழகாக இருந்தால் உன்னை கட்டி காப்பாற்றுறதே கஷ்டமான வேலை தானே. அப்போ நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? அப்படிலாம் இல்லை, நான் அதுக்கு இருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தானே. முதல்ல என் மேலேருந்து கையெடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஜேக்கும் கையெடுத்துறாரு. ஸோ நீங்கள் அந்த காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க. நீங்கள் வெளியே வரும்போது தான் நம்ம உங்களை பார்க்குறோம். நம்ம வீக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே ஒரு ஸ்டன்னாகி நிற்கிறாரு. பிகாஸ் நீங்கள் ஒரு எக்ஸ் இல்லை. அவர் பார்த்துட்டே நிற்கிறாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், என்னாச்சு வி? ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. வியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் தான் வியோட எக்ஸுன்னெலாம் தெரியாது. அதனால் அவங்க பாட்டு வந்து ஜேகேயோட அம்மா கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஜேகே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாரு. இப்போ இதுக்கு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறா? ஏய் நீ ரிவெஞ்ச் ஆகணும்னு சொன்னல. ஆமாம், அவன் நமக்கு பின்னாடி தான் நிற்கிறான். இப்போ கையெடுத்துட்டா இல்லை இல்லை வேணாம் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கையை இன்னும் இருக்க பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நிற்கிறீங்க. லைக் உங்கள் பாடியும் அவர் பாடியும் அட்டாச்சாக இருக்குது. ஸோ லிட்டரலி நீங்கள் பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி நிற்கிறீங்க. அதில் பார்த்தோன்னே நம்ம வீக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஜேகே ரொம்ப கிட்ட நிற்கிறாரு. அவரோட அந்த ப்ரீத் வந்து உங்கள் நெக்கில் படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அதை அவர் நல்லா ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குது. பிகாஸ் வீக் கூட உங்கள் கூட இவ்வளோ க்ளோஸாலாம் நின்னதே கிடையாது. எதுக்கு ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக அடிக்குது? பின்ன ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறான். அப்போ ஹார்ட் பீட் அடிக்காமல் வேற என்ன அடிக்கும்? ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் ஜேகே கூட ரொம்ப க்ளோஸாக நிற்கிறதுனால அவர் ஸ்வெட்டு வந்து உங்களோட நெக்கில் படுது. அது பட்டோடனே உங்கள் நெக் ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக தெரியுது. ஸோ நம்ம ஜேகே வந்து உங்கள் நெக்கையே பார்த்துட்ருக்காரு. அது உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே நடந்த ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் வந்து உங்கள் அம்மாவும் சரி ஜேகேயோட அம்மாவும் சரி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ நீங்கள் கீழே போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் பில் பண்ணிவிட்டு ஜேகேக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு அதையும் பில் பண்ணுறீங்க. பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days பாஸ் ஆகுது. இன்றைக்கி உங்கள் வெட்டிங் டே. நீங்கள் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கீங்க. ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பட் நீங்கள் சிரிக்கவே இல்லை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக உனக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க சரியா? இப்போ தான் உன்னையா நான் பொண்ணுன்னே நானே உணர்றேன், ஓகேவா? சரி, ஆனால் ஏன்டி சிரிக்க மாட்டேங்கிற? எனக்கு தோணலை, அதனால் நான் சிரிக்கலை. இங்கே பாரு, வெட்டிங் அன்றைக்கி நல்லா சிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிரிக்க முடியுமான்னு கூட தெரியாதுடி மா. என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பா வெளியே நிற்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பா கைப்பிடிச்சு போகிறீங்க. நம்ம ஜேகே உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் நடந்து போகும்போதே உங்களுக்கு நீங்கள் வியை லவ் பண்ணது, உங்களுக்கு பிரேக்கப் ஆனது, ஜேகே கிட்டே போய் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் கேட்டது, ஜேகே அதை அக்செப்ட் பண்ணது, மேரேஜ் எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு இது தப்போன்னு தோணுது. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் நின்றுக்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்துட்டு எதுக்கு என்ன பார்க்குறப்ப? இல்லை, நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் போட்டு வரும்போது ஃபிகராக இருந்தேன், நான் ஒத்துப்பேன். இப்போது ஃபுல் மேக்கப்போட ஃபுல் ட்ரெஸ் ஆஃப் செட் போட்டுட்டு நகைலாம் போட்டுட்டு என் மூலம் வந்து நிற்கிற பற்றியா? செம்ம ஹாட்டாக செக்ஸியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கடி. இப்படிலாம் இருந்தால் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லு? என்ன இல்லை, ரிவெஞ்ச் எடுக்க வந்தது வேறு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா தப்பாயிடுச்சுன்னா தான் அர்த்தம். நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ நம்ம ஜேகே ஃபாதர் அங்கே இருக்கார் அப்படின்றாங்க. உங்களுக்கு இது பர்சனல் டேமேஜாக போயிடுது. ஸோ நீங்கள் ஃபாதர் பார்க்குறீங்க. ஃபாதர் உங்களை பார்த்துட்டு ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்க நீங்களும் சம்மதம்னு சொல்லிடுறீங்க. அதே மாதிரி ஜேகே கிட்டே வந்து ஜேகே உனக்கு வேணால் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறாரு. ஜேகேவும் எஸ்ன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எல்லோரும் கிளாப்லாம் பண்ணுறாங்க. இப்போது ஃபாதர் உங்களை கிஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன ஒரு ஹோப் இருக்குன்னா, ஓகே ஜேகே கிஸ் பண்ண மாட்டான், ஃபோரில் தான் கிஸ் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம ஜேகே உங்களை லிப் லாக் பண்ணி உங்கள் லிப்ஸை சக் பண்ணி எடுக்கிறாரு. அண்ட் அவர் டங்கை வச்சு உங்கள் டங்கை வந்து ட்விஸ்ட் பண்ணி லைக் லிப் லாக் பண்ணுறாரு. அது ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அது பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் பேக் கிஸ்லாம் பண்ணலை. இது வந்து அங்கே வந்துருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து ஜேகேவை புஷ் பண்ணி அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிடுறீங்க. அண்ட் உங்கள் லிப்ஸ் வந்து அவர் சக் பண்ணதுனால லைட்டாக ப்ளீட் ஆகுது. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இம்பாரசிங்காக இருக்குது. நம்ம ஜேகே ஆஸ் யூஷுவல் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகேயோட அம்மா அப்பா அப்புறம் வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லோரும் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காடுறீங்க. ஜேகேயோட அம்மா வந்து ஜேகேயோட ரூமை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜேகேயோட ரூமுக்கு போகிறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகுறீங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் ஆல்ரெடி உங்கள் அம்மா வந்து அடிக்கிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுத்து ஒன்று போட்டுட்டு நீங்கள் கீழே போகிறீங்க.
நீங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் கீழே ஒரு பேண்ட்டும் போட்டிருக்கீங்க. ஜேகே வந்து ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு வராரு. ஸோ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ நீங்களும் பதிலுக்கு சிரிச்சிட்டு மேலே போயிடுறீங்க. ஜேகே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்றதுனால கீழே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பாய், தலகாணி, போர்வை இதெல்லாமே வந்து கீழே தரையில் போடுறீங்க. நம்ம ஜேகே உள்ளாரு, ஏன்னா ஏன் கீழே படுக்க போறியா? ஜேகே அதை நல்ல பழக்கம்லாம் எனக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு இது? நீ கீழே படுக்கிறதுக்கு தான். நான் ஏண்டி படுக்கணும் கீழே? பின்ன வேற யார் கீழே படுப்பா? முதல்ல நீ சொல்ல, நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ணுன்னு? நீ என் ஒய்ஃபு, நான் அவரை கிஸ் பண்ணுவேன். அதெல்லாம் என்ன ஒய்ஃபா? நான் மேரேஜ் பண்ணும்போதே சொல்லிட்டேன், ஜஸ்ட் உங்கள் அண்ணன் ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக தான் அந்த மேரேஜ். வேறு எந்த எக்ஸஸ் மைண்டாலும் எனக்கு கல்யாணம் பண்ணாது அப்படின்னு தானே சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு? நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ அப்போ என் ஒய்ஃப் தானே? ஒய்ஃப்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் என்ன வேணாலும் பண்ண முடியும். என்னடி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற? நான் உன் ஒய்ஃபா? ஆமாம், இங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோமே. எனக்குள்ளே மெண்டல் பிடிச்சிக்கிச்சா உனக்கு? நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்துட்டு, சரி ஓகே, ரிவெஞ்சுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்போ ரிவெஞ்ச் இருக்கலாமா? அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே, அதுவே பெரிய ரிவெஞ்ச் தானே. நான் சொல்லித்தரேன் எப்படி ப்ராப்பராக ரிவெஞ்ச் இருக்கணும்னு சொல்லித்தரட்டா? அவர் உங்களை சடனாக வாலில் பின் பண்ணாரு. என்ன பண்ணுற? ரிவெஞ்ச் இருக்க சொல்லித்தர வேணாம், அதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்படி யாராவது ரிவெஞ்ச் இருப்பாங்களா? இப்படி கூட எடுக்கலாம் ரிவெஞ்ச். இந்த ரிவெஞ்ச் அவனுக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை உனக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு எதுக்கு? பின்ன இத்தனை நாளாயும் என் லவ்வை நீ புரிஞ்சுக்கல, அதுக்கு லவ்வா? லூசு பையிலே, ரிவெஞ்ச் இருக்கிறதுக்கு தான் மட்டும் அவன் கல்யாணம் பண்ணுவோம், புரியுதா? ஆனால் நான் அதுக்காக கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பண்ணுறாரு. உங்களால் அவரை தள்ளி விடவே முடியல, பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் பண்ணுறாரு. சும்மாவே ஜேகே ரொம்ப ஸ்டீல் பாடி தான், இப்போ ஸ்ட்ராங் வேறு எக்ஸ்ட்ரா போடுறாரா, உங்களால் சுத்தமாக அதுக்கு அவருக்கு வந்து டிஃபீட் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்போ கூட நீங்கள் பேக் கிஸ் பண்ணவே இல்லை, அதெல்லாம் அவர் கண்டுக்க கூட இல்லை. ஆனால் அவர் நல்லா கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட கையை வச்சு அவங்க கையை வந்து டைட்டாக வாலோட ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, பிகாஸ் இவ்வளோ டைட்டாக யாருமே இது வரைக்கும் உங்கள் கையை பிடிச்சது இல்லாததுனால உங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க லைட்டாக, லைக் அந்த கிஸோடு சேர்த்து கத்துறீங்க. அதுவும் ஜேகேயோட பேர் ஜேகேன்னு சொல்லி கத்துறீங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, சாஃப்ட் மேட்ரு இதுக்கே நீ என் பேரை சொல்லி கத்துற, அப்போ நான் ஸ்ட்ராங் மேட்டர்லாம் பண்ணேன்னா கத்தி ஊரே கூப்பிட்டுருவா போல இருக்கே. ஸ்ட்ராங் மேட்டர்னா ஸ்ட்ராங் மேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறான்னே தெரியல. ஸோ அவர் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் வாஷ்ரூமில் டோரை லாக் பண்ணி உங்களுக்கு நிற்க வச்சுறாரு. என்ன ஜேகே பண்ண? ரிவெஞ்ச் எடுக்கிறான் ஏன்? இங்கேருந்து ரிவெஞ்ச் எடுப்பியா? ஆமாம், இப்போ நான் ஷவர் ஆன் பண்ணி விட்டுருவேனா, அதில் இருந்து நீ கத்துற சத்தம் கண்டிப்பாக வெளியே கேட்கும். அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அந்த ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஷவர்கிட்ட அவங்களை நிற்க வச்சு அவர் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அந்த ஷவரோட சேர்ந்து அந்த கிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் அவர் மேலே கை போட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த ஃபீல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய நோஸ், சீக்ஸ், அப்புறம் வந்து ஃபோர் ஹெட்டு, அப்புறம் வந்து நெக்கு, அப்புறம் அப்பர் பாடி பாதி, கை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு கீழே வராரு. ஸோ கீழே வந்து உங்கள் ஸ்டொமக் கிட்ட கொடுக்குறாரு, உங்கள் லெக்கு கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அப்படியே வந்து அவர் வந்து அந்த லைக் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே உங்களோட வாலோட பின் பண்ணி அந்த ஷவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் மாதிரி தான் வந்து அவர் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்கிறதுனால அந்த வாட்டர் பட்டோனே அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுது. ஸோ நீங்கள் உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே விசிபிளாக அவருக்கு தெரியுது. இதுக்கப்புறமா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த நைட் நீங்கள் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அவர் பேர் ரொம்ப கத்தி கத்தி நீங்கள் சொல்கிறீங்க. அதை நம்ம வீக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. ஒரு தடவை நீங்கள் ஜேகேன்னு கத்தும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிற ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவ்வளோதான் ஒன் ஷாட். இதுக்கு மேலே நல்லா ஹார்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அப்படியே வேறு ஏதாவது ஹார்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப தெரியாதுன்றதுனால நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அதை வச்சு யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். பை, லவ் யூ ஆல்.